அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு திடீரென்று ஏதாவது மன வருத்தமோ ஏதாவது காணப்படும். அதை போக்குவது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுபவிரய பிராப்தம், குடும்பத்தில் அனுகூலம், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, இன்டீரியர் பண்ணுவது, மண் பூஜை போடுவது, நகைகள் வாங்குவது, தெய்வ யாத்திரைகள் செய்வது, கடல் கடந்து செல்வதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மன அழுத்தம் என்பதனால் உணவு முறையில் மட்டும் சரியாக பார்த்து கொள்வதும் உணவு எரிக்கழிக்காமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதையும் கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக பெறுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கார்த்திகை மாதம் படிப்படியாக கொண்டு மார்கழி மாதத்தில் உயர்த்திவிடும்.